ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 1/2/2025 கருணியா KR 691க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் நம்மளுக்கு 254 ரிசல்ட் நண்பா. ஸோ 254 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போன வாரம் வந்து 2 கிடச்சிருந்துச்சு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 474, அதுக்கு முந்தின ட்ரா 793, அதுக்கு முந்தின ட்ரா 521 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை மட்டும் சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D, அதோட நம்ம வந்து 64D கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 200 வந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 998200. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5Dயில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து 9. இதோட நம்ம 60யும் 4Dயும் கூட்ட போகிறோம். அதாவது 9 + 9 = 8. அதே மாதிரி 9 + 8 = 7. அப்போது 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 200க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 200க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 7. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்குதுன்னு நம்மளுக்கு ஏசி நண்பா, ஏசி போர்டு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. அதனால் இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். இப்போ நம்ம 857க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 857க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 829. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 2. இதோட 8ஐயும் 9ஐயும் கூட்டிடலாம். 2 + 8 = 0. 2 + 9 = 1. 0 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 0 அல்லது 1. இப்போ இந்த 857க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 096. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா பயிர், ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 096 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். 096 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 174. இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதோட நம்ம 1ஐயும் 4ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 7 + 1 = 8. 7 + 4 = 1. 8 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 096க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 096க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 521. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ இந்த இடத்துல ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. இப்போ 521க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 258. இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இதோட நம்ம 2ஐயும் 8ஐயும் கூட்டிடலாம். அதாவது 5 + 2 = 7. 5 + 8 = 3. 7 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 521க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 7 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 521க்கு அப்புறம் 7 அல்லது 3 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 793 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 3. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ அண்ட் சி நண்பா. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது. அதோட போர்டும் நம்மளுக்கு பெய்ட்ஸோட அதிகப்படியாக இருக்குது நண்பா. இப்போ 793க்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. இப்போ
இப்போ 793க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 495. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9 + 4 = 3. 9 + 5 = 4. 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 793க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 4. இப்போ இந்த 793க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 474. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்டு சி. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்குன்பா. இப்போ தொடர்ந்து 2 ட்ரா ஏசி போர்டு. ஸோ இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனால் இந்த கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ 474க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 474 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 584. இதில் நம்ம எடுக்க போகிறது 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8 + 5 = 3. 8 + 4 = 2. அப்போ 3 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 474க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 2. இப்போ இந்த 474க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 254. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 254 தான் நண்பா நம்முடைய போன வார சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ட்ரா கண்டினியூஸாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு ஏ போர்டோடு சேர்த்து அது இப்படியே பெய்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லாட்டா கூட நம்மளுக்கு ஏ போர்டு கிடைச்சாலே பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 254 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 162. இதில் நம்ம எடுக்க போகிறது 6. இப்போ இதை கூட்டிடலாம். 6 + 1 = 7. 6 + 2 = 8. ஓகே, 7 அல்லது 8 நண்பா இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு. ஸோ மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. எல்லாமே ஃபார்முலா படி தான் நம்ம எடுத்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னதான் கெஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். 7 அல்லது 8 இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போடுறோம். வேண்டாம் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 7 அல்லது 8 இருக்கு நண்பா. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு கண்டினியூஸாக பெய்ட்ஸுகள் அதிகப்படியாக இருக்கிறதுனால இந்த ட்ராவலில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட கிடைக்கலாம். அப்போ 78 87 77 88 கூட வர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பொடிப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது நம்மளுக்கு பெய்ட்ஸோட இந்த ட்ராவுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எனக்கு ஆல் போர்டு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆல் போர்டு கூட பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை 1/2/2025 கருணியா கேஆர் 691க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.